Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்துட்டு Cyberpunk 2077 என்ற இந்த கேம் வந்துட்டு எந்த ஒரு வகையான பிசில வந்துட்டு உங்களால இந்த கேமை ரன் பண்ண முடியும்ன்றது தான் வந்துட்டு இந்த வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஒரு காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்துட்டு என்னால் இந்த ஒரு மாதம் வந்துட்டு வீடியோ போட முடியல. ஆனால் இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே வந்துட்டு என்னோட ஸ்கெடியூல் பிரகாரம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்துட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் உள்ள போனோம்னா ஸோ இந்த Cyberpunk 2077 என்ற இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வருஷத்தோட ஒரு மோஸ்ட் அவைட்டட் கேம்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த கேமை அவங்களுடைய பிசி அண்ட் கன்சோல்ஸில் விளையாடுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு அவளை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட ஒரு பிசினால வந்துட்டு இந்த கேமை நல்லாவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும்ன்றது தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ முழு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நான் இன்டெப்த்தாக நான் சொல்ல மாட்டேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட எந்த ஒரு ப்ரொசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் எவ்வளோ ஜிபிக்கான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் இந்த கேமை வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா Cyberpunk தரப்புல வந்துட்டு ஒரு சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸும் ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸும். ஆனால் இப்போ வந்துட்டு நான் கொடுக்க போகிறது என்னுடைய ஒரு பர்சனல் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் நான் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்குனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அண்ட் ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்குனா வந்துட்டு ஒரு சிமிலராகவே வந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னா எந்த ஒரு பிசி ஸ்பெக்ஸ் வந்துட்டு இந்த கேமுக்கு ரொம்பவே வந்துட்டு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை அண்ட் சிபியும் வந்து ஒரு ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு கொண்ட ஒரு பிசி தான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேமுடைய ஒரு ஃபுல் அவுட்புட்டை வந்துட்டு வெளியே கொண்டு வரும். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஜெட் கேமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ரொசஸர் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் எத்தனை ஜிபிக்கான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் தான் இந்த கேமை ரன் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மினிமம்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஏஎம்டி தரப்புல நீங்கள் ஒரு சிபியூ யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எக்ஸ் சிபியூ கூட வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரைசனோடைய ஒரு பேசிக் Ryzen 3 ஃபர்ஸ்ட் ஜென் சிபியூ அது ஏபியூவாது வந்துட்டு உங்ககிட்ட இருந்தே தான் ஆகணும். இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு லேக் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா Ryzen சிபியூ ஏபியூ இல்லைனா சிபியூவோட யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு Ryzen 3 வந்துட்டு நீங்கள் மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அதே நேரத்தில் இன்டெலோட சிபியூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இன்டெல் i5 4th gen சிபியூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ஒரு போதுமான அளவுக்கான ஒரு சிபியூ பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இது டெலிவர் பண்ணிடும் இந்த பர்டிகுலர் கேமுக்கு. ஸோ சிபியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெல் அண்ட் AMD ரெண்டுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் மினிமம் சிபியூ ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் சிபியூ ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் இன்டெலோட சிபியூ நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டெலோடைய i7 8th gen இல்லை 9th genோட ஒரு சிபியூ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் ஏஎம்டியோடைய Ryzen யூசர்ஸாக இருந்தீங்கன்னா Ryzen 5 இல்லைனா Ryzen 7 வந்துட்டு எந்த ஜென் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் சிபியூ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் ரன் பண்ணுறதுக்கான தேவையான ஜிபியூ வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட்டில் வரக்கூடிய ஜிபியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் NVIDIA தரப்புல இருந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு GTX 780 தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக GTX 900 சீரீஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு 30 to 50 FPS வந்துட்டு கண்டிப்பாக இந்த கேம் வந்துட்டு அதனால ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா AMD Radeon கிராஃபிக்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு RX 470 480 இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தாலே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த கேமை உங்களுக்கு வந்துட்டு ரன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதே நேரத்தில் ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபியூ இங்கே வந்துட்டு நீங்கள் NVIDIA வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் வந்துட்டு ஒரு 1060 இல்லைனா ஒரு 1650 இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஒரு 1050 Ti இருந்தால் கூட கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் AMD யூசராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜிபியூவில்
கண்டிப்பாக வந்துட்டு இங்கே RX 570 580 இல்லை 590 இல்லைனா RX 5500 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு நீங்கள் ஆராமல் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக வந்துட்டு இந்த கேமை வந்து ரன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மினிமம் ரேம் ரிக்வயர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 8GB ரேம்ஸ் தான் வந்துட்டு இங்கே மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல இவங்க அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அதான் வந்துட்டு ரெக்கமெண்டடாகவும் இருக்கும். ஐ மீன் என்னோட மினிமம் ரெக்கமெண்டட் ரேம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக 8GB தான் இருக்கும். அண்ட் ரெக்கமெண்டட் ரேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 12GB கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய யூசர்ஸ் வந்துட்டு ஒன்று 8GBக்கான ஒரு சிஸ்டம் வந்துட்டு 8GBக்கான ரேம்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா 16GBக்கான ரேம் தான் வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 16GB ரேம் தான் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ரெக்கமெண்டட் ரேம்ஸில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அதான் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த 12GBக்கான கான்ஃபிகரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப ஒரு கம்மியான ஆட்கள் கிட்ட தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு 8GBலேருந்து 12GB நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு கேமை ரன் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் என்னவா இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அது வந்துட்டு நான் பர்சனலாக எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கேம் தரப்புல இருந்து தான் வந்துட்டு அவங்க சொல்லி ஆகணும். ஸோ அவங்க தரப்புல இருந்துட்டு என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு 70GBக்கான ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அது ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும் இல்லை SSD-ஆக இருக்கட்டும் ஒரு 70GBக்கான வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்துட்டு இருந்தால் இந்த கேமுக்கு வந்துட்டு ரொம்ப போதுமான அளவுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு SSD வந்துட்டு அவங்க ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SSD-ல வந்து நீங்கள் கேம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட டெக்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அவங்க SSD சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலரான Cyberpunk 2077 கேம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டர்ஸ் அண்ட் ரொம்ப ஒரு ஹைலி கிராஃபிக்கல் இன்டென்ஸ் கேம் இருந்ததுனால அது ரெண்டர் பண்ணதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னால தான் அவங்க SSD ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதாங்க இந்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு மினிமம் அண்ட் ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த கேம் வந்துட்டு RTX கார்ட்ஸில் எதுக்காக வந்துட்டு விளையாடினா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரே ட்ரேசிங் டெக்னாலஜிங்கிறது வந்துட்டு GPUஸில் வந்துட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு கேம்ஸ் வந்துட்டு ரியல் டைம் ரே ட்ரேசிங் இந்த ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் வந்துட்டு அந்த கேம்ஸ்லையும் வந்துட்டு அது அந்த சாஃப்ட்வேர் மூலமா அது வந்துட்டு அவைலபிளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரே ட்ரேசிங் எனேபிள் பண்ணி இருக்கிற கேம்ஸில் வந்துட்டு இந்த RTX கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ரே ட்ரேசிங் ஆன் பண்ணி நீங்கள் விளையாடினீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அது ப்ரொவைட் பண்ணிருந்தால இன்னுமே வந்துட்டு அந்த கேமோட அந்த டெக்ஸ்டர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் வந்துட்டு இன்னும் ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு போர்ட்ரேட் வந்துட்டு அது கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்துட்டு இங்கே இந்த ஒரு Cyberpunk 2077 RTX கார்ட்ஸில் நீங்கள் விளையாடிங்கன்னா இன்னும் வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்கான இன்னொரு எமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு நீங்கள் வேறு நார்மல் நான் RTX கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த ரொம்ப ஒரு எமர்சிவான ஒரு பெட்டர் லைட்டிங் அண்ட் பெட்டர் ரியலிஸ்டிக்கான இன்னும் ஒரு ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு வேணால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் RTXக்கு வந்துட்டு நீங்கள் போகலாம் இந்த பர்டிகுலர் கேமுக்கு. ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறது கிடையாது இந்த கேம்ஸை நீங்கள் ரன் பண்ணுறதுல நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். ஸோ இதாங்க இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ until then, signing off from Sandeep.